தம் பிரியாணி பார்ட் 2. தம் பிரியாணி பார்ட் 1ல் இது தம் பிரியாணிக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சதான பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தயாரித்து வச்சதான அந்த வதக்கி வச்சதான காய்கள் மேலே தயிர் போட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வைக்கலாம். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணதான பாஸ்மதி ரைஸ் எல்லா ஸ்பைசஸோடையும் உதிரியாக ரெடி ஆகிடுது. நம்ம வதக்கி அரைச்சதான வெங்காயம், தக்காளி, பூண்டு கலவையும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு 2 மணி நேரம் போல் தயிரில் அந்த காய்கள் எல்லாம் ஊறிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சதான அந்த வெங்காயமும் ரெடியாக இருக்குது. குங்குமப்பூ தண்ணியில் ஊறி நல்ல கலர் வந்து ரெடியாக இருக்குது. ஒரு ஏர்டைட் பாத்திரத்தை எண்ணெயோ நெய்யோ போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அதில் ஒரு லேயர் ஆஃப் அந்த பாஸ்மதி ரைஸ் போடுங்க. அதுக்கு மேலே நம்ம தயிரில் ஊற வச்சதான அந்த வதக்கின காய்களை அது மேலே போடுங்க. அதுக்கு மேலே வெங்காயத்தை, அதாவது நல்ல பொரிச்ச வெங்காயத்தை போடுங்க. அதுக்கு மேலே நம்ம குங்குமப்பூ ஊற வச்சதான தண்ணி அப்படியே லேசாக தெளிங்க. இதுக்கு மேலே நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டு அரைச்ச விழுத இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ரைஸ், அந்த மாதிரி எல்லா லேயர்ஸையும் போட்டு டாப் பண்ணி இதை ஏர்டைட் கண்டெய்னரை மூடிடுங்க. நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் குக்கரில் தம் கட்ட போகிறேன். எலக்ட்ரிக் குக்கரில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதுக்குள்ளே இந்த ஏர்டைட் கண்டெய்னரை வச்சு கீப் குக்கிங் வச்சு ஒரு 40 நிமிஷம் போல் நம்ம தம் கட்டிட்டு இறக்கி அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜென்டிலாக கலந்தோன்னாக்கா ஃப்ளேவர்ஸும் இன்ஃப்யூஸ் ஆன சூப்பர் தம் பிரியாணி வீட்டிலையே தயார்.